வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைக்கரு வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தாருக்கும் அமோக ஆதரவு தந்து என்னை ஊக்குவிக்கின்ற ரசிக பெருமக்களுக்கும் ரசிகர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். என் கதைக்கரு ஒரு வகை கற்பனை சூழல் என்றாலும் ஒரு வகையான உண்மையை உணர்த்தி நிற்பதேயாகும். வாருங்கள், இன்றைய சிந்தனை சுடராம் புனிதம் காத்திடுக என்னும் தலைப்பினுள் நுழைவோம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பதை நாளும் வலியுறுத்தி வருவதே நம் தாய் திருநாடுதான். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பதும் நம் முன்னோர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. கோயிலுக்குள் வர முடியாத சூழ்நிலைகளில் வாழ்வோரும் பலர் இன்றும் உண்டு. அவர்களெல்லாம் தாங்கள் இருந்த இடத்திலிருந்து வழிபடுவதற்காகவே இன்றும் வானை முட்டி நிற்கும் உயர்ந்த கோபுரங்கள் திகழ்கின்றன. தமிழ்நாட்டில் கிராமங்களை ஒட்டிய பழம்பெரும் கோயில்களும் உள்ளன. ஆனால் இன்று சரியாக பராமரிக்க முடியாததால் பல கோயில்கள் இடிந்த நிலையிலும் காணப்படுகின்றன. பல வருடங்களாக முன்னோர்களைப் போல கவனிக்கப்படாத சூழ்நிலையில் புராதனமாகிய பல தெய்வச் சன்னதிகளின் நடைபாதைகள் முட்புதர்கள் மண்டி கிடக்கின்றன. ஒட்டடை படிந்தும் வௌவால்கள் உறையும் கூடாரங்களாகவும் திகழ்கின்றன. அது மட்டுமல்லாமல் திருடர்கள் போன்ற கயவர்கள் பதுங்கி வாழும் இடமாகவும் மாறிவிட்டன. சாராயம், கல் போன்றவை மறைவாய் விற்கப்படும் இடங்களாகவும் மாறி கிடப்பதை எண்ணுகின்ற போது பக்தி மார்க்கம் என்ற குறியீடு இடங்கள், கோயில்கள் உறையும் பல இடங்கள் என்ன ஆகிடுமோ என்பது மலர்க்கொடி புனிதவதி அம்மாள்கள் போன்றவர்களின் இயக்கப் பெருமூச்சாகவும் அமைந்துவிட்டது. பல கல்வி நிறுவனங்கள் தங்களின் மாணாக்கர்களின் உதவி கொண்டும் அந்தந்த ஊர்களின் பொதுமக்கள் துணை கொண்டும் நாட்டு நலப்பணி திட்டங்கள் மூலமாகவும் கோயில்களில் உறையும் மூலவரை காத்திட உழவாரப் பணிகளை மேற்கொண்டும் வருகின்றனர். ஆலயம் என்பது வழிபடும் பலர் புனிதத்தன்மையோடு நாளும் கூடிடும் புனிதத்தலமாகும். அதனையெல்லாம் அறிந்து நடப்பதே நல்லது. நமது அரசாங்கமும் அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் பலரும் பக்தி மார்க்கம் கொண்ட பெரியவர்கள் வழியாகவும் இன்று கூட கோயில் பராமரிப்பதில் ஈடுபட்டு பழமையை காத்து வருவதை மறுக்க முடியாது. அதற்கு பொதுமக்களும் ஒத்துழைத்தால்தானே மேலும் கோயில்கள் புனிதப்படும், தெய்வீகத்தலம் புனிதப்படும் என்பதும் மலர்க்கொடி போன்ற ஊர்வாழ் இல்லத்தரசர்களின் எண்ணங்களாகவும் மாறி நின்றது. ஒரு முறை தஞ்சை மாவட்டத்தில் வாழ்ந்த மலர்க்கொடி என்னும் மூதாட்டி புனிதவதி என்ற தன் தோழியோடு மன அமைதிக்காக சில ஆண்டுகளுக்கு பிறகு பக்கத்து டவுனில் உள்ள பெரிய கோயிலுக்கு வழிபடச் சென்றார். கோயிலுக்குள் காலடி எடுத்து வைத்தவுடனேயே அவர் முகம் சுளிந்து ஒருவாறு ஏக்கமாய் மாறிவிட்டது. கருவறை மற்றும் பிரகாரங்களில் காணப்பட்ட பரபரப்பும் கூச்சலும் மற்றும் வெற்றிலைப்பாக்கு போட்டு குதைப்பிக்கொண்டே பிரகாரம் மூலைகளில் உல்லாசமாக உட்கார்ந்து கொண்டு சீட்டுக்கட்டு ஆடுவது மட்டுமல்லாமல் சிலர் குதப்பிய வெற்றிலைப்பாக்கு சாற்றினை சீக்குக் கோழிகள் திடீரென கழிவதைப் போல தங்கள் வாயின் வழியாக அந்த குடத்தை உமிழ்ந்து கொண்டிருந்தனர். குடங்குடமாய் பார்க்கவே மலர்க்கொடி போன்றோருக்கு அருவருப்பாய் இருந்தது. உழவார பணி மேற்கொண்ட அடியார்களாம் பெரியோர்கள், முன்னோர்கள் இவற்றையெல்லாம் தற்போது கண்டால் என்ன பாடுபடுவார்கள், மனவேதனையடைவார்கள் என்றும் தன் மனதில் எண்ணிக்கொண்டாள். கொஞ்சம் கூட தெய்வ சன்னதி ஆயிற்று என்ற உணர்வுகள் கூட அவர்களிடத்தில் காணப்படவில்லையே. காலத்தின் மாற்றத்தை எண்ணி ஏண்டா நானும் என் தோழி புனிதவதியும் என்று இந்த கோயிலுக்கு தற்போது வந்தோம் என்று ஆயிற்று அவள் மனதுக்குள். அம்மூதாட்டிகளுக்கு கோயிலின் பிரகாரத்தில் உள்ள தீர்த்த குளத்தில் முன்போல இறங்கி கைகால்களை தூய்மைப்படுத்தி கருவறைக்கு அருகில் வழிபடச் செல்லலாம் என்ற உணர்வுடன் கூச்சலிடுவோரை கண்டுகொள்ளாமல் தீர்த்தக்கரை படிகளில் கால்பதிக்க அவர்கள் பக்கத்தில் ஒரு அம்மாளும் மகனும் தன் துணிகளை துவைத்து கொண்டு சிலர் சோப்புகளை போட்டு குளித்து கொண்டும் இருப்பதை கண்டவுடன் பழைய பண்பாட்டில் உரிய மலர்க்கொடி அம்மாளுக்கும் புனிதவதிக்கும் தூக்கி வாரி போட்டுவிட்டது. கடவுளே, இவர்களெல்லாம் புத்தியே உடையவர்களா? புத்தியே இவர்களுக்கு கிடையாதா? நீராடிட பிற துறைகள் எவ்வளவோ வசதியாய் இருக்கும்போது இந்த தீர்த்த தலத்திலா வந்து
இந்த துறையை அசிங்கப்படுத்துவது? பகவானுக்கு நித்திய அபிஷேகம் செய்ய இதிலிருந்து அல்லவா குடத்தில் நீர் எடுத்துச் செல்வார்கள். அதனையெல்லாம் தற்போது சிலர் மறந்து போய்விட்டனரா? புரிதல் தன்மையே இல்லையா இவர்களுக்கு? எங்கள் கண்கள் எதிரிலேயே கோயில் காவலர்கள் கூட இது போன்றவர்களை கண்டித்தும் பார்க்கிறார்கள். சிலர் அவர்களுக்கு அடங்க மறுக்கின்றார்களே. இப்படிப்பட்டவர்களை சொல்லியா திருத்த முடியும் என்ற மனவேதனையில் படிகட்டின் ஓரமாக தங்கள் கால்களை கழுவிக்கொண்டு தங்கள் தலையில் தீர்த்தத்தை எடுத்து தெளித்து கொண்டு, அப்பனே சிவபெருமானி, ஆடுவோர் ஆடட்டும் என்று வேடிக்கை பார்க்கின்றாயா? மன அமைதிக்காக உன் சன்னதிக்கு வந்த எங்களை இங்குள்ள காட்சிகள் மீண்டும் மீண்டும் சஞ்சலப்படுத்தி மிரள வைக்கின்றனவே, இவற்றையெல்லாம் சரி செய்ய மாட்டாயா? என்ன இது உனக்கு ஒரு திருவிளையாடலா? என்றும் மற்றவர்கள் திருந்த வேண்டிய எண்ணம் கொண்டு கோயிலின் நடுநாயக இறைவன் வீற்றிருக்கும் கருவறையை வழிபட முயன்றபோது அங்கே பலர் எதையெதையோ பேசிக்கொண்டே சுவாமி சன்னதி என்றும் பாராமல், சன்னதியை விட்டு விலகி ஓரமாக நிற்காமல் மூலவரை மறைத்தபடியே நின்ற காட்சியானது சொரூபனின் சுயமேனியை காண முடியாமல் போனது. தீபம் ஒளிர்வதை மட்டுமே பார்க்க நேரிட்டது. மறைத்து நின்றவர்களை பார்க்கும்போது சற்றே விலகியிரும்புள்ளா என்ற தொடரின் ஞாபகம் வர அப்பொழுது வழிபடும் சில இன்றைய பெண்களை உற்று கவனித்த போது அப்பப்பா அவர்கள் பேசிக்கொள்வது கேட்கவே, அதை பார்க்கவே கூச்சமாக இருந்தது. அப்படி என்ன பேசினார்கள்? அவர்கள் என்ன பேசினார்கள் தெரியுமா? ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர். இது எப்படி வாங்கின? ஜிமிக்கு அழகாக இருக்குடி. பார்டர் போட்ட சேலை வேறு, ஆலே சும்மா ஜொலிக்கிறியே. அது சரி, ஏன் உன் கன்னம் எல்லாம் ஒட்டி கிடக்குது? உன் புருஷன் தட்டிவிட்டானா? புருஷன் சரியாக உன்னை கவனிக்கலையா? கவலையா? என்ன ஏக்கண்டி உனக்கு? இல்லை சரியாக நீ சாப்பிடலையா? அதெல்லாம் நான்லாம் சாப்பிட்டுட்டேன். மீன் குழம்பு வச்சு தடபுடலாக எல்லாரையும் கவனித்து நானும் சாப்பிட்டு விட்டு தான் கோயிலுக்கு வந்தேன் என்றாலே பார்க்கலாம். அப்பொழுது புனிதவதியும் மலர்கொடியும் மீன் குழம்பு வைத்து சாப்பிட்டு விட்டு இந்த தெய்வத்தை காண வந்தாயா என்றும் ஏங்கி நின்றனர். அப்பொழுது அவர்கள் மீண்டும் பேசிக்கொண்டார்கள். நீ எதையாவது சொல்லி அளந்து விடாதடி என்றபடியெல்லாம் எதையதையோ பேசியவர்கள் வந்த வேலையை அந்த பெண்கள் மறந்து தெய்வ சன்னதி என்றும் பாராமல் அந்த இரு நங்கையர்களும் பேசிக்கொண்டது எண்ணி மிகவும் பூங்கொடியும் புனிதவதியும் வருத்தப்பட்டார்கள். ஆலயத்திற்கு வருவோர் பிற சிந்தனைகள் அற்றவர்களாக வரவில்லையே என்பதும் மலரின் புனிதத்தின் முகவாட்டங்களுக்கு காரணமாயிற்று. ஆனாலும் அடாது மழை பெய்தாலும் விடாது சவாரி என்பது போல் நாம் ஊதும் சங்கை ஊதி வைப்போம், வெடியும் போது வெடியட்டும் என்றபடி கோயில் நிர்வாகத்தினர் அந்த வழிபடும் சன்னதியில் கொட்டை எழுத்தில் யாவர் பார்வைக்கும் தெரியும்படியாக இறைதனின் பாதத்தில் ஈடுபடும் சொல்லல்லால் பிற வார்த்தை யாதொன்றும் பேசற்க ஆலயத்துள் என்று எழுதி வைத்திருந்தனர். அதை கண்ணுற்ற மலர்கொடியும் புனிதவதியும் சிறிது நிம்மதியானாலும் பேசிடும் அந்த இளம் பெண்கள் அதை பார்க்கவில்லையோ என்றும் தங்கள் மனதில் எண்ணி கவலை கொண்டனர். வழிபடும் பணக்காரர்களோ சொர்ண புஷ்பம் என்கின்ற ரூபாய் கட்டுகளை அர்ச்சகரின் தட்டில் வைத்ததும் கூட்டத்தை அர்ச்சகர்கள் எல்லோரும் விலக்கிவிட்டு அந்த பணம் பதித்த அந்த முதலைகளை மூலவரின் அருகிலேயே பக்கத்தில் அழைத்து சென்று நிற்க வைத்து அவரது மேனி மலர்களை பணமளித்த முதலைகளுக்கு சூட்டிய அந்த காட்சியும் மலர்கொடிக்கும் புனிதவதிக்கும் ஒரு மாதிரியான வேறுபாட்டை உணர்த்தியது. கடவுளே, பகவானை கூட சிலர் இவ்வாறு விலை கொடுத்து சொர்ண புஷ்பங்கள் பணக்கட்டுகள் என்ற பெயரில் வாங்கி விடுவதால்தான் எப்படியும் தரிசனம் நாமும் பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் பல ஏழை எளிய மக்கள் முண்டி அடித்து கொண்டு முன்னேறுவதால் வெளியில் நின்று தரிசிப்போருக்கு கருவறை மூலவர் காட்சியே தென்படாமல் போகிறதோ என்றும் நினைத்து தன்னை தேற்றிக் கொண்டார்கள். அதைவிட அவர் கண்ட காட்சி அவரது மனதிற்கு மிகவும் வேதனையளித்தது என்றே சொல்ல வேண்டும். அவர்கள் பார்வைக்கு, அதாவது பல கல்லூரி மாணாக்கர்கள் பாட வேலைகளை கூட மறந்துவிட்டு வயது வந்த ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் கூட கோயில்களின் வெளிப்புறங்களில் அமர்ந்து கொண்டு எதையெதையோ பேசி ஸ்பெஷல் கிளாஸ் போல் இந்த கோயில் கருவறையை பயன்படுத்தி கொண்டு பிரகாரத்தை
ஓடி விளையாடிக்கொண்டு தொட்டு தொட்டு விளையாடியும் பேசியும் மகிழ்ந்து நின்ற காட்சி. இதுதான் ஸ்பெஷல் கிளாஸோ என்று மலர்கொடிக்கும் புனிதவதிக்கும் எண்ணத் தோன்றியது. இப்படியா தெய்வ சந்நிதியில் வேறுபாடு இல்லாமல் நடந்து கொள்வது? இதையெல்லாம் அவரவர்களின் பெற்றோர்கள் கண்டால் சகித்து கொள்வார்களா? படிக்கும் நேரத்தில் வந்த வேலையை பார்க்காமல் அப்படி என்ன ஆலோசனைகள் வேண்டி கிடக்கு இவர்களுக்கு? தன் மனம் போன போக்கில் நேரத்தினை வீணடித்தால் யாருக்கு நட்டம்? காவலர்கள் கூட கண்காணித்து தேவையற்ற கூட்டங்களை கலைத்து விட்டாலும் அவர்கள் கண்ணிலும் மண்ணை தூவிவிட்டு கரும்புச்சாற்றில் ஈக்கள் மொய்ப்பது போல இங்கு மூளை முடுக்குகளெல்லாம் மொய்க்கின்றனரே. கடவுளுக்கு பயந்து அவரவர்களாக திருந்தினால்தான் உண்டு என்றும் கருதினர். பொதுவாக உண்மையில் வழிபட வருவோர் கூட்டம் கோயில்களில் தேவையான அளவுக்கு மட்டுமே உள்ளன. பொழுதுபோக்கிற்கு மட்டும் இப்படிப்பட்டவர்கள் வருவோர் கோயிலை இவ்வாறு பயன்படுத்துவது தேவையற்றது என்றும் எண்ணிக்கொண்டனர். கோயில் சுற்றுப்புறங்கள் எல்லா வகையிலும் தூய்மையாக இருந்தால்தான் தூயோர் நாளும் உறையும் இடமாக திகழும் என்பது நல்லோரின் கணிப்பு. பலர் கோயில் பிரசாதங்களை வாங்கி தின்றவுடன் தன் கைகளை யாரும் பார்க்கவில்லையே என்று கருதி சுவரில் துடைத்ததையும் கண்ட மலர்கொடி புனிதவதி போன்றோர் வேதனைப்பட்டார்கள். கோயிலில் முதலில் தன் கால்களை பதித்தவுடன் தங்கள் தவறுகளை அம்மூலையில் வைக்கப்பட்டுள்ள குப்பை தொட்டிகளில் போட வேண்டாமா? கைகளும் இடம் தனியே உள்ளதையும் அவர்கள் அறிய வேண்டாமா? இதையெல்லாம் சிந்தித்து யாவரும் செயல்பட்டால் திருந்தினால் கோயில் நமது காத்தலினால் புனிதப்படும் என்பதில் ஐயமில்லையே என்றும் எண்ணியவளாய் நம்மை நாளும் காத்து நிற்போனை நாமும் காத்து நிற்போம் என்ற உறுதியுடன் தமது இல்லம் புறப்பட்டால் மூதாட்டி மலர்கொடியும் புனிதவதியும்.